திருச்சி லால்குடி அருகே மழைநீரில் சேதமான ரேஷன் அரிசி வெயிலில் கொட்டி காய வைத்த அவலம். நியாய விலைக் கடை கட்டப்பட்டு 6 மாதத்தில் தரம் இழந்து காணப்படுவதால் பொதுமக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொன்னைக்குடி கிராமத்தில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகின்றது. இந்த நியாய விலைக் கடையில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாதந்தோறும் அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் இந்த ரேஷன் கடையானது பழுதடைந்து காணப்பட்டது. ஆதலால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக பழைய ரேஷன் கடை கட்டிடத்தை இடித்து புதிய ரேஷன் கடை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. 10,55,000 ரூபாய் செலவில் BMT அருள்ராஜ் என்பவர் கான்ட்ராக்டர் மூலம் கட்டப்பட்ட இந்த நியாய விலைக் கடை தற்பொழுது மழைநீர் உள்ளே ஒழுகும் அளவிற்கு தரமின்றி காணப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக லால்குடி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. இந்த மழை நீரானது ஜன்னல் வழியாக ரேஷன் கடை உள்ளே புகுந்து அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நனைத்து நாசமாக்கியது. இதனை அறிந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மழை நீரில் நனைந்த அரிசி மூட்டைகளை பிரித்து தரையில் கொட்டி காய வைத்தனர். மேலும் இந்த அரிசியானது மழையில் நனைந்த பொழுது துர்நாற்றம் வீசியது. இதனை பற்றி ரேஷன் பொருட்கள் வாங்க வந்த லோபின் கூறியதாவது: இந்த ரேஷன் கடையானது தகுந்த பராமரிப்பு இல்லாமல் அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் மழையில் நனைந்து வீணாகிவிட்டது. எனவே அரசு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மழைநீர் உள்ளே போகும் அளவிற்கு கட்டிடம் கட்டப்பட்டதா அல்லது நியாய விலைக் கடை பணியாளர்கள் அஜாக்கிரதையாக செயல்பட்டதால் மழைநீர் உள்ளே புகுந்ததா என பொதுமக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. எனவே இது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்து தரமாக வழங்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜன்னல் தேவையில்லைன்னு சார் சொல்ல போனால் அந்த ஜன்னல் வந்து கேப் வச்சுருக்காங்க, கம்பி மாதிரி போட்டு சாப்பிட முடியும் தானே. அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அதுக்கு அந்த மாதிரி தானே கட்டணும். இப்போ இதெல்லாம் எப்படிங்க ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா? ஆமாங்க சார், ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க சார். நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கொன்னைக்குடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என்னோடய பேர் லோபின். இப்போ இந்த ரேஷன் கடை கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் புது ரேஷன் கடை. அதில் பார்த்தீங்கன்னா சைடில் தண்ணி லீக் ஆகி பக்கத்தில் ஒரு சப்பரை கொட்டாக இருக்குது. அதுக்குள்ளேருந்து சரியான பராமரிப்பு இல்லாதனால அதுலேருந்து தண்ணி வலிஞ்சு அந்த ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை அரிசி வீணாகிருக்கு. இந்த காய வச்சுருக்கு பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பருப்பு, சர்க்கரை எல்லாமே தண்ணி உள்ளே அந்த சைடு தண்ணி இந்த சைடு வலிஞ்சிருச்சு. சரியான பராமரிப்பு இல்லாதனால இந்த ரேஷன் கடை அப்படி இருக்குது. அதனால் தகுந்த அரசோட கொடுக்குற பொருள் சரியாக மக்களுக்கு சேர முடியாதனால அந்த பொருள் வீணாகுது. தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி